Hey everyone, this is Dr. Pragati. So, நம்ம Affordance 46 இருந்து கண்டினியூ பண்ணலாம். Examples of the disease cured by similar stronger disease. ஸோ ஒரு டிசீஸ் இருக்கு. ஆனா அதோட ஸ்ட்ராங்ல டிசீஸ் 2மே சிமிலர் டிசீஸ் தான். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து அனிமல் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. இப்ப வந்து ஸ்மால் பாக்ஸ், மீசில்ஸ், வூஸ்பிங் காஃப் இது எல்லாமே வந்து சிமிலர் டிசீஸா தான் இருக்கு. ஆனா அந்த சிமிலர் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிசீஸ் வந்து ரொம்ப வந்து வலிமையா இருந்துச்சு அப்டின்னா, அந்த ஒரு டிசீஸ் வந்து போயிடும். ஸோ ஒரு நோயுடன் ஒத்த தன்மையுடைய, ஆனால் அதைவிட வலிமையான ஒரு டிசீஸ் இயற்கையால் ஏற்பட்டால், ஏற்கனவே இருந்த டிசீஸை மறைத்து போகலாம் என்பதற்காக எக்ஸாம்பிள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிசீஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் பாக்ஸ் மீசில்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்மால் பாக்ஸ் வந்து ரொம்ப பெரிய டிசீஸ். ஸோ மீசில்ஸோட ஸ்மால் பாக்ஸ் ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா, அந்த மீசில்ஸே வந்து சரி பண்ணிடுது. ஸோ அதனால ஒரு டிசீஸ் 2மே நேச்சுரல் டிசீஸு. ஸோ அந்த ஒரு நேச்சுரல் டிசீஸ் வந்து ஒரு நார்மல் ஒரு டிசீஸ விட ரொம்ப பெருசா இருக்கு. ரொம்ப விருலன்ட்டா இருக்குது, ரொம்ப வயலன்ட்டா இருக்கு அப்டின்னா வந்து, அத வந்து தானாவே வந்து சரி பண்ணிடும் அப்டின்னு சொல்றாங்க. ஸோ ஃபிக்ஸ்ட் மயாசம் தோஸ் டிசீஸ் விச் ஆர் இன்வேரியபிலி த சேம் ஆர்எஸ் வந்து ஃபிக்ஸ்ட் மயாசம்ஸ் 2மே ஒரு 2, 3 டிசீஸ் வந்து சேம் மயாசம்ல இருந்துச்சு. அதுவும் நேச்சுரல் டிசீஸா இருந்துச்சு அப்டின்னா வந்து பெரிய டிசீஸ் வந்து குட்டி டிசீஸ வந்து அத வந்து சரி பண்ணிடும் அப்டின்றது சொல்றாங்க. So Axariomycin cowpox limb besides its protective matter contains a contagion of the general cutaneous irritation. அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ அக்சரிமாயாசம் வந்து பார்த்தீங்கன்னா, கவுபாக்ஸ வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. கவுபாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்கின் எரப்ஷன்ஸ் வந்து மேக் பண்ணும். அது கன்டேஜியஸா வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இதனால என்ன ஆயிடுதுன்னா, ஆம் ஸோ சம்டைம்ஸ் வந்து அது ஆர்டிஃபிஷியல் டிசீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய மெடிசின்ஸ் குடுத்துட்டு ஆர்டிஃபிஷியல் டிசீஸ் ஸ்டேட்ல கூட வந்து உருவாகலாம். ஸோ அந்த ஸ்மால் பாக்ஸோட வந்து ஹியர் கம்பேரிங் வித் ஸோ கவ் பாக்ஸும், ஸ்மால் பாக்ஸும் வந்து சிமிலாரிட்டி அந்த ஸ்கின் லெஷன்ஸ் எல்லாமே கன்டேஜியஸ் இது எல்லாமே சிமிலாரிட்டியா தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து கவ் பாக்ஸ விட ஸ்மால் பாக்ஸ் வந்து ரொம்ப விருலன்ட்டா இருந்துச்சுன்னா, அந்த கவ் பாக்ஸ் வந்து சரி பண்ணுது. அதுக்கு வந்து ஹனிமேன் வந்து என்ன பண்றாரு, டாக்டர் ஜென்னர வந்து பிரைஸ் பண்றாரு. So inoculated cowpox by the similarity of Luxury miasm cures analogous cutaneous eruptions. ஸோ இதனால என்ன ஆயிடுதுன்னா, கவ்பாக்ஸ்ல இருந்த லாக்ஸரி மயாஸ்மெட்டிக் ஆக்ஷன் வந்து ஒரே மாரியான சிம்ப்டம்ஸ் வந்து பிரசன்ட் இருக்கிறதுனால ஸ்கின் எரப்ஷன் வந்து சரியாயிடுச்சு. கவ்பாக்ஸோட ஸ்கின் எரப்ஷன் சரியாயிடுச்சு. ராதர் தென் அந்த ஸ்மால் பாக்ஸ்ல இருக்கிற மாரியே இந்த கவ்பாக்ஸ் வந்து இருக்கிற அந்த ஸ்கின் எரப்ஷன் சரியாயிடுச்சு. அந்த கன்டேஜியஸா இருக்கிறது வந்து நல்லா குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப வந்து ஹனிமேன் வந்து ஜென்னர வந்து பிரைஸ் பண்றாரு கவ்பாக்ஸ் வேக்சினேஷனுக்காக. ஸோ ஏன் அப்டின்னா, ஸோ ஹனிமேன் ஜெனரா வந்து கவ்பாக்ஸ் வேக்சினேஷன் கண்டுபிடிச்சதுக்காக வந்து பாராட்டுறாரு. ஏன் அப்டின்னா, ஸோ ஸ்மால் பாக்ஸ் வந்து முன்ன இருந்தத விட அதிகமா இப்போ வர்றது கிடையாது அப்டின்றதுக்காக இது பண்றாரு. அப்ப அது வர்றது இல்ல அப்டின்னா, அது கவ்பாக்ஸோட விருலன்ஸும் அந்த அந்த கன்டேஜியஸ் ஆன இதுவும் குறைஞ்சிருக்கிறதுனால. ஓகே. அதன் காரணமாக மனிதர்களின் ஸ்மால் பாக்ஸ் முன்பு இருந்த அளவுக்கு விருலன்ட்டாக தோன்றவில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து அவங்க ரொம்ப முக்கியமா வந்து சொல்றாரு. ஓகே. அப்போரிசம் 45ல. ஸோ ஃபுட்நோட் 14ல வந்து பார்த்தீங்க ஃபுட்நோட் 7ல வந்து என்ன சொல்றாரு அப்டின்னா வந்து, ஹனிமன் வந்து ஜென்னர வந்து கவ்பாக்ஸ் வேக்சினேஷனுக்காக வந்து பாராட்டுறாரு. ஃபுட்நோட் 14ல வந்து பார்த்தோம்னா, ஒன் செகண்ட். எஸ். ஃபுட்நோட் 17ல இது வந்து நீங்க புக்ல பார்த்துக்கோங்க. ஃபுட்நோட் 14ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, லைஃப் த்ரெட்னிங் சிம்ப்டம்ஸ் ஆஃப் டெவலப்மெண்டல் சோரா இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டூ பிரிமிட்டிவ் இட்ச் டிசீஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, சோரா தியரி படி வந்து பார்த்தீங்கன்னா, இட்ச் வந்து ரொம்ப பிரிமிட்டிவா இருக்கும் இல்லையா? ஸோ டெவலப்டு சோரா டெவலப்ட் சோரா இருக்கிறப்போ வந்து லைஃப் த்ரெட்டனிங் மேனிஃபெஸ்டேஷன் வந்து நெறையா இருக்கும். அப்போ வந்து கூட்டேனியஸ் இன்ஃபெக்ஷன் வந்து திருப்பி திருப்பி வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஈச் ஃபார்ம்க்கு வந்து மாறுது அப்படின்றது சொல்றாரு. ஓகே. ஸோ அஃபாரிசம் 47க்கு நம்ம மூவ் ஆன் பண்ணலாம். அஃபாரிசம் 47 வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த அபோவ் த பிசிஷியன் ஷுட் லேர்ன் வாட் கைண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் மார்பிட் ஏஜென்ட் அதாவது மெடிசின் கேன் கியூர் டிசீசஸ். ஸோ எப்படிப்பட்ட ஆர்டிஃபிஷியல் மார்பிட் ஏஜென்ட்ட வந்து எந்த மெடிசினால வந்து அந்த டிசீஸ வந்து சரி பண்ண முடியும் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரம் த அபோவ் த பிசிஷியன் ஷுட் லேர்ன் வாட் கைண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் மார்பிட் ஏஜென்ட்
கேன் கியூர் டிசீசஸ். ஸோ மேலே கூறப்பட்டுள்ள நேச்சுரல் டிசீஸ் எக்ஸாம்பிள்ஸ் இருந்து பிசிஷியன் முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் என்னது, எப்படிப்பட்ட ஆர்டிஃபிஷியல் மார்பிட் ஏஜென்ட், அதாவது மெடிசன், முக்கியமானது இந்த மெடிசன், ஆர்டிஃபிஷியல் டிசீஸ் கிரியேட் பண்ணுற மெடிசன் ஒரு டிசீஸை கியூர் செய்யக்கூடும். ஸோ வந்து அவர் என்ன என்ன பண்ணுறாரு, ஸோ ஒரு டிசீஸ்க்கு நம்ம ஒரு மெடிசன் கொடுக்குறோம், அது வந்து ஆர்டிஃபிஷியல் டிசீஸ் வந்து கிரியேட் பண்ணுது. அது எப்படி ஒரு டிசீஸை வந்து சரி பண்ணும், அதுவே ஒரு டிசீஸ் கொடுக்குதுன்னா அந்த டிசீஸ் எப்படி சரி பண்ணும் அப்படின்றது வந்து சொல்கிறார். அப்புறம் அஃபாரிசம் 48, டிசீஸ் ஆர் ஒன்லி ரிமூவ் பை சிமிலர் அண்ட் ஸ்ட்ராங்கர் மெடிசன்ஸ். அப்போ என்ன சொல்றாரு, டிசீஸ் வந்து வெறும் சிமிலர் அண்ட் ஸ்ட்ராங்கர் மெடிசன் மட்டும் தான் வந்து சரி பண்ண முடியும். அதை விட்டுட்டு அந்த டிசீஸ்க்கே வந்து அதாவது மார்பிஃபிக் ஏஜென்ட் உள்ள ஆர்டிஃபிஷியல் மெடிசன்ஸ், அதாவது மெடிசன்ஸ் வந்து மெர்குரியல் டெபாசிட் மெடிசனோ இல்லைன்னா டிசிமிலர் மெடிசன்ஸே கொடுத்துருச்சுன்னா அது வந்து ஆர்டிஃபிஷியல் டிசீஸாக வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அது டிசீஸ் தான் கிரியேட் பண்ண தவிர்த்து அது சரி பண்ணாது. அதனால தான் 48 என்ன சொல்றாருன்னா, ஸோ வந்து டிசீஸ் வந்து ஒரே சிமிலர் சிம்டம்ஸ் உள்ள மெடிசன்ஸ் வந்து நம்ம கொடுத்தா மட்டும் தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. சிமிலர் வந்து ஸ்ட்ராங்கராக இருந்துச்சுன்னா டிசீஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். அஃபாரிசம் 49, நேச்சுரல் ஹோமியோபதி கியூர் கேன் பி மோர் இஃப். எப்படி இருக்கும், ஸோ சிமிலர் டிசீஸ் அதாவது சிமிலரான சிம்டம்ஸ்க்கு வந்து சிமிலரான மெடிசன்ஸ் வந்து கொடுத்துச்சுன்னா வந்து ஹோமியோபதி கியூர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அட்டென்ஷன் ஆஃப் த அப்சர்வர் இஸ் மோர் டைரக்டட் டு தெம். ஸோ அட்டென்ஷன், அதாவது ஃபிசிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட அப்சர்வேஷன் வந்து ஃபுல்லுமே வந்து பார்த்துருக்கணும், ப்ரைவேட் சிம்டம்ஸ் எடுத்துருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி சிமிலரான மெடிசன்ஸ் வந்து கொடுக்குறப்போ வைட்டல் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு அந்த பேஷண்ட் வந்து சரி பண்ணும் அப்படின்றது தான் மெயின் ஃபீச்சரே. நேச்சுரல் இஸ் நாட் சஃபிஷியன்ட் ப்ரொடியூசிங் சச் டிசீசஸ். ஸோ இந்த மாதிரியான சிமிலர் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மட்டுமே வந்து பண்ணாது. ஸோ அப்போ வந்து அது ஆர்டிஃபிஷியலாக தான் வந்து டிசீஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது சொல்கிறாங்க. நேச்சுரல் இஸ் நாட் சஃபிஷியன்ட் ப்ரொடியூசிங் சச் டிசீசஸ். ஸோ அதாவது இயற்கையில் ஒரு டிசீஸை சிமிலரான இன்னொரு டிசீஸை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இத்தகைய சிமிலர் டிசீஸை நேச்சுரல் உருவாக்கும் திறனில் குறைபாடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அஃபாரிசம் 50, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் நேச்சுரல் கியூர். ஸோ நம்ம சொல்லுவோம்ல, இயற்கை வந்து தானாகவே வந்து சரி பண்ணிக்கும், தன்னைத்தானே சரி பண்ணிக்கும் அப்படின்னா ஒரு சில கண்டிஷன் வந்து சரி பண்ணிக்கிறது ஓகே. பட் ஆனால் எல்லா டைம்லையுமே அப்படி பண்ண முடியுமா அப்படின்றது வந்து கஷ்டம் தான். ஸோ மார்பிஃபிக் ஏஜென்ட் லைக் H, measles and smallpox which act as remedies are more dreaded than disease they cure. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மீசில் ஸ்மால் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, இப்போ ஸ்மால் பாக்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னா அது வந்து மீசில்ஸ் வந்து சரி பண்ணுது. இது ரெண்டுமே வந்து நேச்சுரல் டிசீஸ். அப்போ அந்த பெரிய நேச்சுரல் டிசீஸ் வந்து குட்டி நேச்சுரல் டிசீஸ் சரி பண்ணுது. இது வந்து எந்த பிரச்சனையும் வந்து ப்ரெசென்ட் இல்லை. ஸோ இது வந்து சரி பண்ணுது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, இது வந்து நேச்சுரல்ஸ் வந்து தானாகவே சரி பண்ணிக்குது அப்படின்னு அதெல்லாம் சொல்லி விட்டுரும். ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னா, ஸோ அவை கியூர் செய்யும் டிசீஸை விட தாங்களே அதிகமாக பயப்பட வேண்டிய டேஞ்சரஸ் டிசீஸாக இருக்கலாம். ஸோ வந்து நம்ம பயப்படுற மாதிரி டேஞ்சரஸ் டிசீஸாக மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து நேச்சுரலி தானே சரி பண்ண முடியாது. அப்போது தான் வந்து நம்ம ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அது அந்த நேச்சுரல் டிசீஸை விட நம்மளோட மெடிசன்ஸ் ஆக்ஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஸோ அந்த அது வந்து நம்மளோட மெடிசன்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியலான அதே மாதிரி டிசீஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த நேச்சுரல் டிசீஸை வந்து சரி பண்ணும். அப்போது நம்மளோட நம்ம மெடிசன்ஸோட அந்த ஆர்டிஃபிஷியலான ஆக்ஷன்ஸும் தானாகவே அது வந்து போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால நேச்சுரை மட்டும் நம்பி வந்து கியூர் வந்து எதிர்பார்த்துட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்க முடியாது அப்படின்றது வந்து 50 அஃபாரிசம் 50. ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, டிசீஸ் ஏ இருக்குது, சிமிலரான டிசீஸ் நேச்சுரல் டிசீஸ் பி இருக்குது. ஸோ நேச்சுரல் டிசீஸ் பி மூலயமா டிசீஸ் ஏ நேச்சுரல் டிசீஸ் ஏ வந்து டிஸப்பியர் ஆகிடுது. ஆனால் நேச்சுரல் டிசீஸ் பி இருக்குதே அதை எப்படி சரி பண்ண முடியும்? ஸோ அப்போ நம்ம ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் தான் தேவைப்படுது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ நேச்சுரல் கியூஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், அன்சர்டனாக இருக்கும், டேஞ்சரஸாக இருக்கும். அப்போ நேச்சுரல் கியூஸ் சம்டைம்ஸ் வந்து என்னன்னா கடினமானதாக இருக்கும், உறுதியற்றதாக இருக்கும், ஆபத்தானதாக கூட இருக்கலாம். ஸோ சம் ஸ்ட்ரைக்கிங் ஹோமியோபதி கியூர்ஸ் அக்கர்ஸ் பை லக்கி அக்கரன்ஸ். ஸோ சில நேரத்தில் வந்து லக்கியாக ஏதாவது வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆப்பிகோ லக்கி ஆப்ரேஷன் வந்து சொல்லுவாங்க. ஸோ சில ரிமார்க்கபிளான கேஸ் வந்து அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அஃபாரிசம் 51 தான் வந்து பார்த்தீங்கன்னா அது யார் எக்ஸ்பிளைனிங் இட். நேச்சர்ஸ் கியூர் இஸ் கால்டு ஹாப்பிகோ லக்கி ஆப்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அன்பிரிடிக்டபிளாக நம்ம எதிர்பாராத விதமாக வந்து ஏதாவது ஒரு கியூர் நடக்கலாம். அப்படி நடந்தால் வந்து நல்லது தான். எப்போதும் கியூர் நடக்கும், எந்த டிசீஸ் மூலம் நடக்கும், எவ்வளவு எஃபெக்ட் இருக்கும் என்று முன்கூட்டியே உறுதியாக கணிக்க முடியாத ஒரு தற்செயலான செயல்முறை. தானாகவே ஏதோ எப்படி சரியாச்சுன்னு தெரியல, ஆனால் சரியாயிடுச்சு அப்படின்னா நம்ம நேச்சர்ஸ் வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் டு லீவ், ஓகே சரியாயிடுச்சு அப்படின்ட்டு.
அட்வான்டேஜஸ் ஆஃப் மெடிசன் கியூர். அப்ப மெடிசன் வந்து இங்க என்ன வேலை பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசின் கேன் கியூர் ஆல் கன்சீவபிள் அண்ட் இன்கன்சீவபிள் நேச்சுரல் டிசீசஸ். அப்ப நெறைய ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் வந்து கன்வின்சபிளாவும் சரி, இன்கன்வின்சபிளும் சரி நெறைய நேச்சுரல் டிசீஸ் வந்து கியூர் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆஃப்டர் ரெமிடியல் எம்ப்ளாய்மென்ட் த பவர் ஆஃப் த மெடிசின் இஸ் ஓவர்கம் பை த வைட்டல் ஃபோர்ஸ். ஸோ ரெமெடி வந்து குடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வைட்டல் ஃபோர்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணிட்டு, அந்த ஆர்டிஃபிஷியல் நேச்சுரல் டிசீஸ வந்து ஓவர் கம் பண்ணிட்டு, அந்த மெடிசின் ஆக்ஷன் பண்றது மூலியமா இந்த the person will get better. Okay, dose can be diminished so that it remains slightly stronger than the similar natural disease. So மெடிசன் டோஸை வந்து தேவைக்கேற்ற மாதிரி வந்து நம்ம குறைக்க முடியும். ஸோ அது சிமிலர் நேச்சுரல் டிசீஸை விட சற்றே ஸ்ட்ராங்கராக இருக்கும் அளவுக்கு பயன்படுத்தலாம் என்று அனிமன் கூறுகிறார். அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மெடிசன் டோஸ் வந்து நம்ம வந்து மைல்டு டோஸாவே குடுத்தா கூடமே, அதான் அதோட டிசீஸோட நேச்சுரல் டிசீஸோட இது வந்து நம்மளோட மைல்டு டோஸ் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ தென் ஃபார் 52 51 is happy-go-lucky operation and 52 வந்து பார்த்தீங்கன்னா, allopathic medicine has no direct pathological relation to the diseases to be cured. allopathic medicine வந்து டைரக்ட்டான எந்த ஒரு பெத்தாலஜிக்கல் ரிலேஷனுமே கிடையாது. ஸோ அதனால அந்த டிசீஸ் எப்படி கியூர் ஆகும் அப்படின்றத சொல்றாரு. இட் சாக்ரிஃபைஸ் பேஷண்ட் ஸ்ட்ரென்த் ரூயின் ஹிஸ் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் அக்ரவேஷன் இஸ் அ இன்வேரியபிள் கான்ஸ்டிடியூஷன். அதனால என்ன ஆகும், பேஷண்டோட ஸ்ட்ரென்த் குறையலாம், கான்ஸ்டிடியூஷன் வந்து மாறலாம், இல்ல டிசீஸ் வந்து அக்ரவேட்டும் ஆகலாம் அப்படின்றது சொல்றாரு. ஸோ அப்பார்ட்ஸ் 52 உடைய 6த் எடிஷன்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 பிரின்சிபல் மெத்தட் ஆஃப் கியூர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஹோமியோபதியில வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் அக்யூட் அப்சர்வேஷன் வச்சு கரெக்ட்டான தொட்ரைட்டிவ் சிம்ப்டம்ஸ் வச்சு கேர்ஃபுல்லா எக்ஸ்பிரிமென்டேஷன் அண்ட் பியூர் எக்ஸ்பீரியன்ஸ் படி நம்ம ஹோமியோபதி மெடிசின் வந்து ஆக்ட் ஆகுது இல்லையா? நேச்சுரை சரியாக அப்சர்வ் செய்து கேர்ஃபுல் எக்ஸ்பிரிமென்டேஷன் அண்ட் பியூர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணி நம்ம மெடிசின்ஸ் வந்து வி ஆர் கிவிங் பை ஹியூமன் ட்ரக் ப்ரூவிங். ஆனா அலோபதிக் மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் டஸ் நாட் டூ தி அபோவ். இது நம்ம மேல என்னெல்லாம் பார்த்தோமோ அது எதுவுமே பண்ணாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம ஹோமியோபதியில எப்படி பண்றோம், அக்யூரேட் அப்சர்வேஷன் வச்சு கேர்ஃபுல் எக்ஸ்பிரிமென்டேஷன் பண்ணி, கேர்ஃபுல்லான எக்ஸ்பிரிமென்டேஷன் பண்ணி அண்ட் பியூர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இது பண்றோம். அலோபதிக் மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து பண்ணாது. பர்சன் ஹூ மிக்ஸஸ் தீஸ் 2 மெத்தட்ஸ் ஆர் காசிங் கிரிமினல் ப்ரெஷர் அகைன்ஸ்ட் டிவைன் ஹோமியோபதி. ஸோ யார் வந்து இந்த ஹோமியோபதி அண்ட் அலோபதி வந்து 2த்தையும் மிக்ஸ் பண்ணி பயன்படுத்துறாங்களோ, அது வந்து அவர் வந்து ஹனிமேன் வந்து விமர்சிக்கிறார் அவரு. ஓகே. அஃபாரிசம் 53 அஃபாரிசம் 53ல வந்து பார்த்தீங்கன்னா, diseases are mostly surely rapidly and permanently extinguished by the homeopathic way. ஸோ அனிமனோட கருத்துப்படி வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஷுவர்லி ஸோ மிகுந்த உறுதியுடன் ரேப்பிட்லி விரைவாக பெர்மனன்ட் நிரந்தரமான வந்து கியூர் வந்து கிடைக்குது. அப்போ டிசீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து சரியாகுது அப்படின்றது சொல்றாரு. திஸ் மோட் ஆஃப் கியூர் இஸ் ஃபவுண்டட் ஆன் எட்டர்னல் இன்ஃபாலிபிள் லா ஆஃப் நேச்சர். அப்படின்னா என்னன்னா, என்றும் நிலைத்திருக்கும், எப்பயுமே இருக்கும். ஸோ தவறான இயற்கை விதி மீது போகாது. அப்போ நேச்சுரல்ஸ் லாக்கு ஆப்போசிட்டா வந்து இது வந்து போகாது. ஸோ நேச்சுரல் லாவே என்னது சிமிலிபஸ் கியூரண்டர் அப்படின்றது சொல்றாங்க. சரியா? ஸோ தீஸ் ஆர் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் அஃபாரிசம். நான் திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்றேன். அஃபாரிசம் 46 வந்து பார்த்தீங்கன்னா, சிமிலர் ஸ்ட்ராங்கர் நேச்சுரல் டிசீஸ். 47 வந்து ஆர்டிஃபிஷியல் மார்பிட் ஏஜென்ட். 48 வந்து சிமிலர் ஸ்ட்ராங்கர் மெடிசின். 49 வந்து நேச்சுரல் ஹோமியோபதிக் கியூர். 50 வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் நேச்சுரல் கியூர். 51 ஹாப்பி கோ லக்கி ஆப்பரேஷன். 52 வந்து 2 மெத்தட்ஸ் ஹோமியோபதி அண்ட் அலோபதி. 53 வந்து ஹோமியோபதிக் வே. ஓகே. பத்தி. ஸோ ஆப்போசிட் மெடிசின் எஃபெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெயின்னா வந்து பெயின்க்கான மெடிசின் குடுக்காம, ஸோ ஃபீவர் இருக்காங்கன்னா, பெயின் வந்து பெயின் ரிலீவிங் எஃபெக்ட், ஃபீவர் வந்து ஃபீவர் ரெடியூசிங் எஃபெக்ட். ஸோ ஆப்போசிட் ட்ரீட்மெண்ட் வந்து குடுக்குறது. பெயின்னா வந்து பெயின் வந்து ரிலீவ் பண்றதுக்கும், ஃபீவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீவர் வந்து ரெடியூஸ் பண்ண தான் குடுப்பாங்க தவிர்த்து, கரெக்ட்டான எது குடுக்குறோன்னே தெரியாம வந்து குடுக்குறது தான் வந்து ஆன்டிபயோடிக் ட்ரீட்மெண்ட், ஆப்போசிட் மெடிசின் எஃபெக்ட். ஸோ 56லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டிபயோடிக் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலா வந்து அப்சர்வேஷன் இருக்கும். அந்த பேஷண்ட் வந்து பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் லேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரவேஷன் இருக்கும். சிம்ப்டம்ஸ் வந்து திருப்பி வரும். ஸோ நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே என்னது? மோஸ்ட்டா வந்து ஆன்டிபயோடிக் ட்ரீட்மெண்ட் தான். அந்த சிம்ப்டம்ஸ் வந்து குறைக்கும். பட் ஆனா லேட்டரா வந்து திருப்பி வரும். இதான் வந்து ஆன்டிபயோடிக் ட்ரீட்மெண்ட். ரிலீஃப் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். ஆனா வந்து வொர்ஸ்ட் பிளேஸ்ட். அப்புறம் வந்து அஃபாரிசம் 57-60 இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டிபயோடிக் ட்ரீட்மெண்ட் வந்து டெம்பரவரி ரிலீஃப் கிடைக்கும். ஆனா வந்து கியூர் சுத்தமாவே இருக்காது. ட்ரீட்மெண்ட் மேக் த பேஷண்ட் ஃபீல் பெட்டர் டெம்பரரிலி வித்தவுட் ரிமூவிங் தி அண்டர்லையிங் டிசீஸ் காஸ்ட். அதாவது காஸ் எதுவுமே சரி பண்ணாம, வெறும் அந்த மேலோட்டமா சிம்ப்டம்ஸ் வந்து சரி பண்ணும். அதுதான் வந்து சொல்றாங்க. ஓகே.
Okay. So these are the aphorism which is present from 57 to 60, right? So 54 என்ன சொன்னேன்? So allopathic medicine was honored as traditional medicine, but actually it is not. ஸோ 54ல வந்து பார்த்தீங்கன்னா, அலோபதி மெடிசன் தான் வந்து ரேஷனல் மெடிசன் சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலி அது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. 55 தான் வந்து ஆன்டிபயோடிக் ட்ரீட்மெண்ட் இல்லையா? ஸோ ஆப்போசிட் மெடிசன் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அக்யூட்டா தான் ஆக்ட் ஆகும் தவிர்த்து, அப்போதைக்கு நல்லாயிருக்கும். பட் ஆனா ஆஃப்டர்வர்ட்ஸ் சரியே ஆகாது. அதான் 55 அண்ட் 56 வந்து சொல்லியிருக்காங்க. 57, 56, 55 அண்ட் 56 அண்ட் 57ல வந்து பார்த்தீங்கன்னா, in order to carry into practice this antibiotic method, the ordinary physician gives for the single troublesome symptom from among the many other symptoms of the disease which he passes by unheeded. A medicine concerning with it is known that is produces the exact opposite of the morbid symptoms sought to be subdued, from which agreeably to the 15th century old traditional rule of the antiquated medical school. We can expect the speediest relief, அதாவது palliative relief. அதை பற்றி படிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோரிசம் 57 to 60 இதுலேயே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து டெம்பரவரி ரிலீஃப் தான் வந்து கொடுக்கும் தவிர்த்து மற்றபடி வந்து ரொம்ப கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் ரெக்கவரிலாம் வந்து கண்டிப்பாக கொடுக்காது. ட்ரீட்மெண்ட் மேக் த பேஷண்ட் ஃபீல் பெட்டர் டெம்பரவரி வித் ரிமூவிங் தி அண்டர்லைன் டிசீஸ் தவிர்த்து மற்றபடி எதுவுமே பண்ணாது அப்படின்றது சொல்லிடுறாங்க. 57 to 60. ஸோ அதில் வந்து நம்ம வந்து 59th அஃபோரிசம் வந்து அது கொஞ்சம் முக்கியம். வில் see it. ஓகே. 59ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் த இன்ஜூரியஸ் எஃபெக்ட் ஆஃப் தி ஆன்டிபாடி. ஸோ ஏன் அப்படின்னா அஃபோரிசம் 58ல வந்து பார்த்தீங்கன்னா, so antibody is extremely faulty symptomatic treatment where the practitioner devotes his attention in one-sided manner to the single symptom. First, in the palliative manner, there is a transient amelioration followed by aggravation in every case without exception. ஸோ ஹனுமன் என்ன சொல்கிறாருன்னா, ஆன்டிபதி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃபால்ட்டியான ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடு அப்படின்றத சொல்கிறாரு. அவங்க வெறும் ஒன் சைட் மேனரில் மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது ஒரு பேலேட்டிவ் மேனர் மட்டும்தான். மற்றபடி வந்து ஒரு பேஷண்ட் வந்து கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கவே கொடுக்காது. இன்னும் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தோன்னா புதுசாக ஒரு நியூ சிம்டம்ஸ் தான் வந்து ஃபார்ம் ஆகும் தவிர்த்து நியூ டிசீஸாக ஃபார்ம் ஆகும் தவிர்த்து அது சரியே ஆகாது. ஸோ அப்படின்றது வந்து சொல்கிறாரு. ஸோ அஃபோரிசம் 49ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் த இன்ஜூரிஸ் எஃபெக்ட் ஆஃப் ஆன்டிபதி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆன்டிபதி ட்ரீட்மெண்ட் மூலயமா வந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாரு. சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ ஆன்டிபதி என்பது நோயின் சிம்டமுக்கு ஆப்போசிட் ஆக்ஷன் கொண்ட ட்ரீட்மெண்ட். ஓகேவா? ஆன்டிபதி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சிம்டம்ஸ் உள்ள ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறது தான் வந்து ஆன்டிபதி. அஃபோரிசம் 60 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் த டோஸ் அட் எவ்ரி ரெபிடேஷன். Increasing the dose at every repetition of antibiotic medicine never cures a chronic affection but does much harm. அதாவது என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து என்னன்னா, அதாவது there is a continuation between each and every aphorism. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, அஃபோரிசம் 57ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து என்னன்னா டெம்பரரி ரிலீஃப் மட்டும் தான் கொடுக்கும். அது வந்து கம்ப்ளீட் கியூர்லாம் வந்து கொடுக்கவே கொடுக்காது அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஸோ 58ல வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆன்டிபயோட்டிக் மெடிசன் வந்து ப்ராக்டிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆப்போசிட் ட்ரீட்மெண்ட் எந்த கண்டிஷன் இருக்குதோ, எந்த சிம்டம்ஸ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் மெடிசன் கொடுத்து என்னன்னா பேலட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பேலட் பண்ணுறதுனால அக்ரவேஷன் தான் ஆகுமே தவிர்த்து திருப்பியும் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஏதாவது புது சிம்டம்ஸோ நியூ சிம்டம்ஸ் தான் வரும், நியூ டிசீஸ் வந்து வருமே தவிர்த்து அக்ரவேஷன் ஆகுமே தவிர்த்து சரியே ஆகாது அப்படின்றது வந்து சொல்றாரு. So physician confirming these J.H. Schussel and Willis and J. Hunter. ஸோ சூஸ் அந்த ஸ்பெல்லிங் வந்து பார்த்துக்கோங்க. SCHULEZT.
ஸோ அதனால வந்து 59 அப்பார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து குடுக்குறாரு. இன்ஜூரியஸ் எஃபெக்ட் ஆஃப் ஆன்டிபதி. ஆன்டிபதியோட இன்ஜூரியஸ் எஃபெக்ட்லாம் என்ன இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப 60 அஃபாரிசம்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஸோ இதே மாரி டோஸ வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ரிப்பிடேஷன் பண்ணிட்டே இருந்தா வந்து க்ரானிக் டிசீஸ் வந்து சரியாவாது. இன்னும் வந்து அதிக ஹார்ம் தான் வந்து அது குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அஃபாரிசம் 60யோட ஃபுட் நோட்ல வந்து என்ன வருது 6 எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரூயிசிஸ் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சென்ஸ்லெஸ்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, மெடிசின்ஸ் அதிகமா மாத்தி மாத்தி குடுத்து குடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிசியோலஜிக்கல் சிஸ்டம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அந்த பிசியோலஜிக்கு என்ன மருந்து இருக்குதோ, அது மட்டும் திருப்பி திருப்பி வந்து குடுத்துட்டே இருக்காங்க. ஸோ திஸ் ட்ரீட்மெண்ட் இன்க்ளூட்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னா, மெடிசெக்ஷன், லீச்சஸ், கப்பிங் கிளாஸ். ஸோ என்னன்னா, எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ, அந்த பிரச்சனைய வந்து அந்த இடத்துல இருந்து எடுத்துறது. ஸோ அதனால லீச்சஸ் வச்சு எடுக்கிறது, கப்பிங் கிளாஸ் வச்சு எடுக்கிறது, ஹங்கர் டயட் ஃபாலோ பண்றது, லூக் வார்ம் பாத் பண்றது, கம் அரபிக் சொல்யூஷன் ஒன்லி மெடிசின் யூஸ்ட் பை ப்ரோசிவ். இந்த மெத்தட் என்ன பண்ணுதுன்னா, வைட்டல் ஃபோர்ஸ வந்து டிப்ரஸ் தான் பண்ணுமே தவிர்த்து சரி பண்ணாது. அண்ட் அல்டிமேட்லி பேஷண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, டை ஆயிடுவாங்க அப்படின்றது சொல்றாங்க.